பா இன்னொன்று விஷயம் தெரிஞ்சுக்க, ரூமில் அந்த பையன் இருக்கேன், அன்னைக்கு மும்பை போய் தோத்துருந்துச்சுன்னா உள்ள சூசைட் பண்ணிட்டு செத்தேன் அப்படின்னா கேஸ் ஓ மேலே விழுக பழி. போ டக்குன்னு புரிய வேணாம் போ. என்னையா புரியுதா? குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க அவனை. குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க. ஐயா ஆசைதான் ஐயா, ஆனால் வேணாம், நீங்களே பாதிக்கப்பட்டு போயிருக்கே. இப்போ நான் உங்களை செருப்பு கட்டி அடிச்சேன்னா ஐயோ என் பிள்ளை இப்படி அழுதது இல்லையே, இப்படி அழுதுனா பார்த்தது இல்லையே, ஐயோ ஐயோ என் பிள்ளை இப்படி அழுதுனா பார்த்ததே இல்லையே. ஐயா எத்தனை ஓவரில் அடிச்சா ஐயா? ஐயோ நான் உங்களை கேட்கணும் கேட்கலையா, நான் மேட்ச் பார்க்கறேங்கனால கேட்குறேன் ஐயா. பாண்டியாவுக்கு ஒரு கேட்ச் கிரவுண்டில் வச்சு கேட்ச் ஒன்று பிடிச்சி பறந்து போய் பிடிச்சாங்களாம். அதாவது நான் மேட்ச் பார்க்கலையா, ஆனால் பாண்டியா கேட்ச மட்டும் பார்த்தாரா. எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நல்ல மேட்சை பார்த்துட்டு மும்பை இந்தியன்ஸ் குஜிலி மஸ்து பண்ணதுன்னே வந்திருக்காரு. ஐயோ என் பிள்ளைய தூக்குமையா, சூசைட் பண்ணிட்டு செத்துற போறையா தூக்குயா. ஐயா குஜிலி மஸ்து வெறித்தனமா பண்ணியிருக்காங்கயா, வெறித்தனமா பண்ணியிருக்காங்க. அப்படியே போங்க, சாகட்டும் சாகட்டும். ஐயா அந்த பக்கம் ராஜ்பிரியா இருக்காயா, போகாதீங்க, நாக்க புடுங்குற மாதிரி கேட்பேன். சாகட்டும் சாகட்டும். ஒரு மாதிரி வன்மத்தை கக்கட மாதிரிலாம் இருக்கு. இந்த ஒரு பாட்டு தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒலியிலே தெரிவது கடப்பறையா, கடப்பாரே வளைச்சிட்டானுங்க போ. அதனால மும்பை பாவம். ஆனால் மும்பையை நம்ப முடியாத, எப்பனாலும் கம்பேக் கொடுக்கும்ல. எப்படி